உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தாத்தா எப்படி இருக்கு? இது நம்ம அஞ்சலி ஸ்வீட்ஸ் ஒரிஜினல் நெய் டேஸ்டோட நல்லா தானே இருக்கு சித்தா. ரொம்ப நல்லா இருக்குதுமா. என்னவா சித்தார்த், நல்லா தானே இருக்கு. ஸ்வாதி அந்த பாக்ஸ் எடுத்துட்டு வாங்க. சரி. இத சாப்பிட்டு பாருங்க. அத்தை எடுத்துக்கோங்க. அக்கா எடுத்துக்கோங்க. பாட்டி எடுத்துக்கோங்க. ஸ்வாதி அவங்களுக்கு கொடு. எடுத்துக்கோ. ஐய தம்பி, இது நல்லவே இல்ல. சித்தார்த், இது என்ன வாயில வைக்க முடியல? நிஜமாவே இதெல்லாம் நம்ம கடையில இருந்து கொண்டு வந்த ஸ்வீட்ஸா? இது அஞ்சலி ஸ்வீட்ஸ் மாதிரி இல்லையே. அதேதான் நானும் கேக்குறேன். ஆமா சித்தார்த், இந்த ஸ்வீட் ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கு? தாத்தா இப்ப நம்ம சாப்பிட்டு பார்த்த இந்த மட்டமான ஸ்வீட்ஸை தான் அஞ்சலி ஸ்வீட்ஸ்க்கு வர ஒவ்வொரு கஸ்டமருக்கும் அங்க வேலை செய்யறவங்க கொடுக்கறாங்க. இதுதான் நீங்க அஞ்சலி ஸ்வீட்ஸ் பாத்துக்கிற லட்சணமா? இதைத்தான் நீங்க கஸ்டமர்ஸ்க்கு சப்ளை பண்றீங்களா? தாத்தா இல்ல தாத்தா, என்ன நடக்குதுன்னு சத்தியமா எனக்கு ஒன்றும் தெரியல. ஆமா மாமா, சித்தார்த்த சொல்ல சொல்ல எங்களுக்கே இது ஷாக்கா தான் இருக்கு. நாங்க தினமும் போகும்போதெல்லாம் ஒவ்வொரு பேட்சா செக் பண்ணாம வந்ததே இல்ல. தாத்தா நாங்க செக் பண்ணும் போதெல்லாம் ஸ்வீட்ஸ் எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் நாங்க எப்படி தாத்தா அலோவ் பண்ணுவோம்? ஒவ்வொரு நாளும் அஞ்சலி ஸ்வீட்ஸை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்காக தான் நாங்க போராடிட்டு இருக்கோம் தாத்தா. என்ன போய் இப்படி கேட்டுட்டீங்களே தாத்தா. அதுக்கு இல்லப்பா மனோ, இந்த கடையை நான் ஆரம்பிச்சது கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் தரமான பாரம்பரியமான ஸ்வீட்ஸை கொடுக்கறதுக்கு தான். அதுவே இப்ப இல்லாம போச்சேப்பா. அது எப்படிப்பா என்னால தாங்கிக்க முடியும்? தாத்தா இது எனக்கே தெரியாம நடந்திருக்கு தாத்தா. தாத்தா எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு தோணுது தாத்தா. என்னப்பா என்ன பிரச்சனை சொல்லுங்க மேடம். மேடம் ஸ்வீட் சாப்பிட சாம்பிள் கேக்குறாங்க. இந்த பாருங்க, ஸ்வீட்ஸுக்கு சாம்பிள்ஸ் எல்லாம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சத வாங்கிக்கோங்க. அப்படி நீங்க சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா ஸ்வீட் வாங்கிட்டு அப்புறமா சாப்பிட்டு பாருங்க. என்ன சார் இது? முதல்ல சாம்பிள் ஸ்வீட்டை சாப்பிட்டு பார்த்து தானே ஸ்வீட் வாங்க முடியும். எல்லா கடையிலயும் அப்படிதானே கொடுப்பாங்க. எங்க கடையில இப்படிதான் மேடம். விருப்பம்னா வாங்கிட்டு போங்க, இல்லைன்னா கிளம்பிட்டே இருங்க. சும்மா வியாபார நேரத்துல வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. என்னது ஸ்வீட்டை சாப்பிட்டு பார்க்க சாம்பிள் கொடுக்க மாட்டேன்றானுங்க? என்னதான் வியாபாரம் பண்றானுங்க? எவனாவது ஸ்வீட்டை வாங்கிட்டு அப்புறமா சாம்பிள் சாப்பிட்டு பாப்பானா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு சாம்பிள் கேட்டா கொடுக்க மாட்டீங்களா? சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க? கொடுங்க சார். ஐயா இவங்களோட பெரிய ரோதனையா போச்சே. ஏய் கொஞ்சமா சாம்பிள்ஸ் குடுறா. சரிங்க மேடம், இந்த இருங்க வரேன். சார் என்ன சார் இது? ஸ்வீட் கெட்டு போயிருக்கு. என்னம்மா நீ சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க? வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசல சார். இந்த வாய்க்கு அஞ்சலி ஸ்வீட்ஸோட டேஸ்ட் தெரியாதா? நான் எத்தனை தடவை அஞ்சலி ஸ்வீட் சாப்பிட்டிருக்கேன். அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆனா இந்த ஸ்வீட் படு கேவலமா இருக்கு. இங்க பாருங்க, எங்க ஷாப்ல என்ன ஸ்வீட்ஸ் இருக்கோ அதை தான் எங்களால சேல்ஸ் பண்ண முடியும். உங்களுக்கு இஷ்டம் இருந்தா வாங்குங்க, இல்ல உங்களுக்கு ரொம்ப டேஸ்டான குவாலிட்டியான ஸ்வீட்ஸ் வேணும்னா தயவு செஞ்சு இனிமே எங்க ஷாப்புக்கு வரவே வராதீங்க. வேற நல்ல கடையை பார்த்து வாங்கிக்கோங்க. என்ன சார் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இத பத்தி நான் கண்டிப்பா உங்க ஓனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். இந்த பாருங்க, யார்கிட்ட வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கங்க. அத பத்திலாம் எங்களுக்கு கவலையே கிடையாது. அத எப்படி சரி கட்டணும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். போ போய் கம்ப்ளைண்ட் கொடு. எவ்வளவு தைரியம் இருந்தா கஸ்டமரா போன சுவாத்திக்கிட்டு இப்படி பிஹேவ் பண்ணுவானுங்க இவனுங்களை எல்லாம். ஓமா உங்க கடையில வியாபாரம் எந்த லட்சணத்துல நடக்குதுன்னு பாத்தீங்களா? ஒரு பிரான்ச் கூட சரியில்லை.
ஆனா ஏதோ ஒரு தப்பு மட்டும் நடக்குது. ஆமா சுவாதி, நீங்க ஓனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்லியும் உன்னால ஆனந்த பாத்துக்கோன்னு தைரியமா சொல்றான்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கேங் இருக்குன்னு தோணுது. இவனுங்க பெருசா ஏதோ திட்டம் போட்டிருக்கானுங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் மூல காரணமே இந்த சுவாதி தான். அந்த ராணியை விட மோசமா இருக்கா. அந்த பொம்மி மாதிரி பொறுமையும் ராணி மாதிரி தைரியமும் சேர்ந்து இருக்கு. என்ன தமன்னா அவளுக்கு போய் பாராட்டு பத்திரம் வாசிச்சிட்டு இருக்க? இல்ல மனோ, தமன்னா சொல்றது கரெக்ட் தான். சிவகிட்ட நம்ம டபுள் மடங்கு இல்ல, ட்ரிபிள் மடங்கு உஷாரா இருக்கணும்னு தமன்னா சொல்ல வரா. அதன தமன்னா? ஆமா அத்தை. சித்தார்த், இது எல்லாத்தையும் வளரவே விடக்கூடாதுப்பா. ஆரம்பத்திலே இது எல்லாத்தையும் சரி பண்ணிடணும். ஆமா சித்தார்த், தாத்தா சொல்றதா சரி. இதுக்கு உடனே நடவடிக்கை எடுத்தாகணும். எப்பவுமே நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு பேர் இருக்கு, அதை நாம சரியா விட்டுறக்கூடாது. நம்ம குடும்பம் தனித்தன்மையோட மரியாதையோட தலை நிமிர்ந்து நடக்கிறதுக்கு காரணமே அஞ்சலி ஸ்வீட்ஸ் தான்ப்பா. அதுக்கு ஒரு களங்கம் ஏற்பட விடக்கூடாது. அதை உடனே சரி பண்ணி ஆகணும். வாப்பா, நாம உடனே போவோம். வா. ஆமா, கண்டிப்பா இதை சரி பண்ணி ஆகணும். இல்லன்னா ஸ்வீட் அசோசியேஷனோட தலைவருங்கிற முறையில நானே நம்ம அஞ்சலி ஸ்வீட்ஸை இழுத்து மூடுற மாதிரி ஆயிடும். ஐயோ, என்னப்பா சித்தார்த் இப்படி எல்லாம் சொல்ற? ஓ வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை வரலாமா? பாட்டி, நான் முதல்ல தெய்வ நாயகத்தோட பேரன், அப்புறம் தான் ஸ்வீட் அசோசியேஷனோட தலைவர். அஞ்சலி ஸ்வீட்ஸை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்கு பாட்டி. சரி, வாங்க எல்லாரும் போலாம். வாமா. சரி வா, வாங்க போலாம். பாட்டி. லைன்ல இருக்கியா? இருக்கு. பிரச்சனை பெருசாயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? டோன்ட் வரி, நான் சொல்ற மாதிரி மட்டும் செய்யுங்க. சரி, நான் வைக்கிறேன். நீங்க போய் ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. மா, என்ன சொன்னாங்க? என்னம்மா சொன்னாங்க? அவ எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், வீட்ல ஏதாவது நடந்தா அதையும் பார்த்துட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. ஷோ, இவங்க பேச பேச எனக்கு விட விடன்னு கை கால்லாம் நடுங்கி போச்சு. முதல்ல எனக்கு உட்காரணும். போங்க, என்னென்னமோ நடக்குது. நாம ஒரு பிளான் போட்டா அது ஒண்ணு நடக்குது. எப்படியும் அஞ்சலி ஸ்வீட்ஸ்ல குழப்பத்தை உண்டு பண்ணி மொத்தமா காலி பண்ணணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.